இன்றைக்கு கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை இடை கட்டுவாராக, அல்லது பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள் தன் குழந்தைக்காக ரொம்ப நாட்கள் ஜெபம் பண்ணினாள். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அவளுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடை அவள் சொல்லுகிறாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அன்னாள் ஜெபத்தை கேட்டு இடை கட்டினார் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இடை கட்டினார் என்றால் அவள் தன்னுடைய ஓட்டத்திலே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் இடை கட்டுவாராக, ஆயத்தப்படுத்துவாராக. எதற்காக? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இது கர்த்தரே உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம். எசேயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தையிலே ஆண்டவர் கர்த்தர் பலப்படுத்துவதற்காக நம்மை இடை கட்டுகிறார் என்று கர்த்தரே பலப்படுத்துகிறது குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி நீங்க பார்க்கும்போது, நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை இடைக்கட்டி நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.